படம் பிரம்மாண்டமாக எவ்வளோ எடுத்தாலும், அதை மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதையாக இருந்தாலும், அது எவ்வளோ பெருசாக கொடுத்தாலும், அதை கரெக்டாக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, மீடியா பீப்புள் அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா வகையான அந்த மீடியம்லேருந்தும் நீங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கீங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த நன்றியை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து கூடியிருக்கோம். அண்ட் தமிழ் சினிமாவோட கனவு, தமிழ் மக்களோட கனவு, இந்த காவியம் வந்து எப்போ திரைக்கு வரும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ஒரு காவியம் இது. கல்கி அவர்கள் வந்து நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பொக்கிஷம் வந்து எல்லாருக்கும் புரியற மாதிரி, எல்லாருக்கும் அழகாக தெரிகிற மாதிரி திரையில் பார்க்கணும் அப்படின்னு சினிமாவில் இருந்தவங்க மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க. எப்போ வரும் இது, நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது ஒரு ஜென்ரேஷனுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்படுத்த முடியாத ஒரு கதைக்களம். அவ்வளோ அழகான, இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு நிறைய வந்து பேசுகிறோம். பட் அந்த ஒரு புக்கில் நம்ம படிக்கும்போது அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரையும் பவர்ஃபுல்லாக்கி அந்த ஒரு அழகான ஒரு காவியத்தை படைச்சது. இதை எப்படி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க, எப்போ நம்ம பார்க்க போகிறோம், அந்த ஏக்கத்தை வந்து மணி சாரோட கனவு வந்து நிறைவேறிருக்கு அப்படின்னா எங்களோட முதல் நன்றிகள் திரு சுபாஸ்கரன் அவர்கள், லைகா ப்ரொடக்ஷன்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட், இதை வந்து நம்ம எடுத்தால் இது வந்து மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக போய் சேருமா, இதுக்கான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ உழைப்பு இருக்கும், எவ்வளோ நேரம் இதுக்கு செலவிடணும், எல்லாத்தையுமே வந்து யோசிப்பாங்க. எப்போவுமே எல்லாரும் யோசிப்பாங்க. பட் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார் வந்து நம்பினது 3 விஷயங்கள். ஒன்று, மணி சாரோட அந்த கனவு. மணி சாரோட கனவு எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அண்ட் காலத்தாலும் வந்து எந்த ஒரு ஜென்ரேஷனுக்கும் வந்து இப்படியே இதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி காலமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான காவியம் கல்கி வந்து நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இது வந்து என்றைக்கும் தப்பாகாது. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் இது கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டெஃபினட்டாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் அப்படின்னாலே வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட ஹிஸ்ட்ரி, இது வந்து உலகத்திலேயே வந்து இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ பழமையாக, இவ்வளோ அழகாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் கல்ச்சர் மேலே, ஹிஸ்ட்ரி மேலே, அதோட ரிச்னஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த 3 நம்பிக்கையில் ஓகே நம்ம இதை பண்ணிடலாம், இதை வந்து பெருசாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஸ்கரன் சார் அவர்கள் பண்ணது இப்போ நம்ம முன்னாடி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் படமாக வந்து நிற்குது. பொன்னியின் செல்வன் பாகம் 1 அனைவராலும், அனைத்து மக்களாலும், எல்லா தரப்பு மக்களாலும், ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எங்கள் எல்லாரையும் தாண்டி, இவங்களோட எஃபர்ட் எல்லாம் தாண்டி பத்திரிகையாளர் நண்பர்கள், உங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து தடைகளை தாண்டி வென்று வரணும் அப்படிங்கும்போது மணி சாருக்கு வந்து முதலேருந்து எவ்வளோ ஒரு யோசிச்சிருப்பாரு அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நிறையா பேர் கை மாறி இதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு வந்து யோசிச்சு அதுக்கப்புறமா அதை ஸ்டார்ட் பண்ணி நடுவில் ஒரு பேண்டமிக் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு எல்லாரையும் வச்சு வந்து இந்த படம் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கணும். மணி சார் தானே பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம வெளியிலேருந்து சொல்லுவோம். ஏன்னா வந்து நமக்கு மணி சார் மேலே அவ்வளோ நம்பிக்கை. கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு மணி சார் தான் எல்லாமே. பட் மணி சாருக்குள்ளே எனக்கு எவ்வளோ விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு கனவு வந்து இவ்வளோ அழகாக நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு ஒரு காவியத்தை வந்து திரைக்காவியத்தை கொடுத்த மணி சார் அவர்களுக்கு எங்களோட நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக தான் பொன்னியின் செல்வனோட டீம் இருக்காங்க. அதில் முதலாவதாக லைகா ப்ரொடக்ஷன்ஸோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ், இவர் தான் வந்து ஒரு முக்கியமான தூண் அப்படின்னு சொல்லலாம். எங்கே போனாலும் வேலையை பற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை முதல்ல கூப்பிட்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன். ஹெட் ஆஃப் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ்குமரன் அவர்களை மேடைக்கு வரவேற்கும். இங்கு வருகின்றிருக்கும் அனைவருக்கும் எங்கள் லைகா குழுமத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதில் நான் பெருமை கொள்கிறோம். மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி நாங்கள் எதிர்பார்த்தோம். இவ்வளோ பெரிய வெற்றின்னு எங்களுக்கு தெரில. அதனால் எங்கள் லைகா குழுமே மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்குது.
மாபெரும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வன் வெற்றியை கொண்டாடுவதில் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எத்தனை கோடி தமிழர்களின் கனவு இது. எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் முயற்சி செய்து முயற்சியை கைவிட்டிருக்கார்கள். அந்த முயற்சியை கையில் எடுத்து இந்த படம் உருவாக முக்கிய காரணமாக இருந்த எங்கள் சுபாஷ் அண்ணனுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் உருவாக காரணமாக இருந்த மணி சார் தான் ரொம்ப முக்கியமானவர். அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்துக்க முடியாது. மிகப்பெரிய இவ்வளோ ஹேண்டில் பண்ணி ஒரு சரித்திர படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ரொம்ப பெருமையானது. மேலும் பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ பெரிய வெற்றிக்கு ஒரு சாத்தியமே கிடையாது. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும், ஊடக நண்பர் அனைவருக்கும் சுபாஷ் அண்ணன் சார்பாக என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இசை வெளியீட்டிற்கு வருகிறது பெரிய ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்த திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் உலகநாயகன் அவர்களுக்கும் அண்ணன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி சன் டிவி மிகப்பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க படம் சொந்த படம் மாதிரியே பண்ணி அவ்வளோ விளம்பரத்தை பண்ண திரு கலாநிதிமாறன் சார் அவர்களுக்கும், கண்ணன் சார், செம்பியன் சார் அவர்களுக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எல்லா இடத்துலையும் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன், அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எதையுமே பார்க்க மாட்டார் சுபாஷன். படம் வரணும் அதுலேயே அவ்வளோ இதாக இருந்தார். பட்ஜெட்டை பற்றி எங்களுக்கு கவலையே படல. டெய்லியும் கேட்பார். அவர் ஒரு 100கணக்கான பிஸ்னஸ் பண்ணுறாரு. அதில் இவ்வளோ மெனக்கெட்டு டெய்லியும் கேட்பார். தமிழ் இதாச்சா காலையில் எழுந்திரிச்சோன்னா இதுதான் கேட்பார். தமிழ் என்ன பண்ணீங்க, பொன்னியின் செல்வனை பற்றி வேறு எந்த படத்துலையும் இவ்வளோ தூரம் அவர் கேட்டதில்லை. அவ்வளோ நம்பிக்கை. ஒரு சரித்திர படத்தை அவ்வளோ பெரிய படம், வெற்றி படமாச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானும் சுபாஷனும் படத்தை பார்த்தோம். பார்த்துட்டு கண்டிப்பாக வெற்றி எப்படின்னு, ஒரு பெரிய படம் வெற்றின்னு தான் சொன்னார். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றின்னு அவர் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்தார். எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், தமிழ் இது பாரு வேறு லெவலில் வரப்போகுது, நம்ம எஃப்எம்எஸில் ஓனாக தான் பண்ண அந்த மாதிரி சொந்தமாக தான் பண்ணோம். மிகப்பெரிய வெற்றி. இதுக்கு மணி சாருக்கும் பண்டைய கால சரித்திர கால நாயகராக வாழ்ந்த திரு சியாம் விக்ரன் அவர்களுக்கும், கார்த்தி அவர்களுக்கும், ஜெயமீரி அவர்களுக்கும், திரு பார்த்திபன் சார், இங்கே வருகின்ற அனைவருக்கும் எங்கள் லைக்கா குழுமத்தின் சார்பாக நன்றி நன்றி என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி தமிழ்குமரன் சார். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், படத்துலேயும் சரி பட விழாக்களிலும் சரி பர்சனலாகவும் சரி அவரோட ப்ரெசன்ஸை அவர் பதிக்காமல் என்றைக்குமே போனதில்லை. ரசிக்கும்படியாகவும் நம்ம எப்போவுமே ரசிக்கிற மாதிரி, எப்போவுமே எப்படி இவருக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது அப்படின்னு வியக்க வைக்கிற மாதிரி பேசக்கூடிய அருமையான நடிகர், த மோஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பில்டப் தான் நம்மளை எப்பவுமே ரொம்ப பயன்படுத்துது. பொதுவாக குதிரைகள் நல்லா ஓடும், ஆனால் இந்த படத்தில் நடித்த குதிரைகளே பயங்கர ஆச்சரியப்படும். நம்ம நடித்த படம் இவ்வளோ பிரமாதமாக ஓடுமாங்கிறது அந்த குதிரைகளுக்கே தெரியாது. அப்படி ஓட்டம் இந்த படத்தோட ஓட்டம். 1037 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தரை பற்றி 123 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு எழுத்து மணிசார் மூலமாக ஒரு காவியமாக இருக்கிறதும், லைக்கா ப்ரொடக்ஷன் திரு சுபாஷ்கரன் அவர்கள் அதை இவ்வளவு நம்பிக்கையாக தயாரிச்சிருக்கிறதும் பாராட்டுக்குரிய விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சந்தோஷம், என்னுடைய பெருமை என்னென்னா, இதில் நான் எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மட்டுமே நான் படம் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் யோசித்தேன். ஒரு படத்தில் 50 சீன் நடித்து அந்த படம் 5 ஷோ போகிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வெறும் 5 சீன் நடித்து அது 500 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுற படத்தில் நம்ம இருக்கோங்கிறது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். அதனால் இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறதுங்கிற மாதிரி என்னுடைய விஷயம் ஒரு சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட அந்த பாத்திரம் இந்த மாதிரி ஒரு பெருமையான படத்துக்குள்ளே நான் இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி சொல்கிறது தான் இந்த கூட்டத்தோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கூட்டத்தோட கூட்டமாக நானும் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ. அண்ட்
எல்லாருக்கும் பிடிச்ச 2 பேர் படத்தில் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அழகான, ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த வீரம், அழகு, ஒரு ஒரு இளவரசருக்கான அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் ஒரு பக்கம் வந்து, நான் என்னோட ஹார்ட்லேயே நான் இளவரசர் தான். எப்படி எல்லாரையும் வந்து நான் பேசியே மயக்கிறேன் பாரு, என்னோட அழகை பாரு, என்னோட வீரத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர். 2 பேரையும் இப்படி வந்து வச்சு பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. அந்த படத்தில் 2 கேரக்டருமே வந்து பார்க்கும்போது யார் யாருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பார்க்க முடியல. அவ்வளோ ஈக்குவலாக வந்து 2 பேரும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து கல்கி அவர்கள் வந்து அதை எழுதினதே வந்து அவ்வளோ அழகாக எழுதின 2 கேரக்டர்ஸ் தான். ஸோ இதுக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு வந்து மணி சாரோட சாய்ஸ் என்றைக்குமே வந்து அது தப்பாக போகாது. ஸோ த ஹேண்ட்ஸம் அண்ட் த பவர்ஃபுல் பிரின்ஸ் ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவர்கள், அந்த மோஸ்ட் சார்மிங், அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு வந்து சொல்ல முடியுது, மோஸ்ட் சார்மிங் அண்ட் விட்டி அண்ட் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங் ஒரு கேரக்டர் அப்படின்னா கார்த்தி அவர்கள். ஸோ இவங்க 2 பேரையுமே மேடைக்கு சேர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். எங்கள் அருண்மொழிவர்மன் மற்றும் வந்தியத்தேவன் வருக. வணக்கம். வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு மாற்றி மாற்றி பேசியிருக்கலாம், ஒழுங்கு முதல்ல சொல்லியிருந்தாங்க. இது நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது. நானே ஆரம்பிச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது. ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்கள் கையில் தான். அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் ஒரு நல்ல படத்தை ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்கு தான் இந்த ஒரு மீட். உங்கள் எல்லோரையும் தேங்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும். நம்ம மீடியா மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லா மீடியாவும் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். எப்படி நடிகர்கள்லாம் ஒன்றும் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், ஹாலிவுட் அதெல்லாம் பொதுவாக நினச்சிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி தான் மீடியாவையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று தான். இன்றைக்கி டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. நீங்கள் எங்களை பற்றி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக விமர்சிச்சுருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபாரின் மீடியா பர்டிகுலராக நான் ஏன் சொல்லணும்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து மணி சார் பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி தெரியும், கார்த்தி பற்றி தெரியும், விக்ரம் சார் பற்றி எல்லாம் தெரியும். ஃபாரின் மீடியாவில் எங்களெல்லாம் பற்றி தெரியாதவங்க கூட ஒரு படத்தை வந்து உட்காந்து விமர்சித்து அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹோல் ஹார்ட்டடாக தேங்க் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கு அப்புறம். அண்டு இது வந்து இந்த வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. உண்மையாகவே எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைஞ்சிருக்கு, மைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது மச் டிசர்வ்டு விக்ட்ரி, நாட் ஓன்லி ஃபார் அஸ், எஸ்பெஷலி ஃபார் மணி சார் அண்ட் சுபாஷ்கரன் சார். 2 பேருக்கும் இந்த வெற்றி வந்து இது ஒரு வாழ்த்து தான். இந்த வெற்றியை தாண்டி ஒரு வாழ்த்து. அண்ட் இது ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரை நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணணும். அவர் கண்ணு முன்னாடியே அவரை வச்சுக்கிட்டு அவரை பற்றி நல்லா பேசணும். அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம பாலச்சந்தர் சார் நம்ம கூட இல்லை இப்போது, இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஒரு லெஜண்ட் நம்ம கூட இருக்கும் போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நம்ம பேசணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது என்னன்னு தெரியல சார், பட் கூடிய சீக்கிரம் யோசிச்சு நான் சொல்கிறேன். we have to celebrate this wonderful genius man here.
Hats off to you, sir, for making this film for all of us. Thank you so much, sir. Thank you. நான் அப்படியே வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டுமா? அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் படத்தை எடுத்த ஃபஸ்ட்டு டே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு மேக்கப் போடுறப்போ ஒரு கோயிலுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. விடிய காலம் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு போய் ஆரம்பிச்சது. ஆனால் அதுலேருந்து தொடர்ச்சியாக அந்த அனுபவம் வந்து ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுசு எனக்கு. நான் வந்து பெரிய மல்டி ஸ்டாரர்ஸ் பண்ணதில்லை. ஆனால் இவ்வளோ தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு ஃபேமிலியாக ஒவ்வொரு நாளும் அதை ரசித்து மணி சார் எடுக்கும்போது யாருக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் அவங்க உட்காந்து செட்டில் தான் இருப்பாங்க. விக்ரம் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, இல்லை ரவி நானும் ஒன்றா ஹார்ஸ் ரைடிங் போவோம். ஏதாவது ஒன்று எவ்ரிபடி வாஸ் டுகெதர் இந்த செட்ஸ். அது வந்து ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு. ஐ திங்க் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதை பற்றி இன்னும் பேசிட்டே இருக்கலாம். அந்த அனுபவம் தான் எனக்கு இன்னும் மனசில் நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணது அது ஒரு தனி அனுபவம். அது ஒரு ஒன்றா ட்ராவல் பண்ணி போனது, ஒவ்வொரு ஊருக்கும் போய் வேறு மொழியில் போய். ஏன்னா இது வந்து வெறும் தமிழ் சினிமாவோட படம் இல்லை, தமிழ்நாடோட படம் அப்படின்னு தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான ஒரு பதிவு. ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்தியா ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணுறோம். இப்போ அந்த சீசன் இல்லையா, பேன் இண்டியா சீசன். அப்போ நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம், கல்கி அவர்கள் எழுதிய ஆல்ரெடி சூப்பர் ஹிட் கதையை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் போது பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அதுக்கான ரிசர்ச் ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரவி சொன்ன மாதிரி இந்த தருணத்தில் எல்லா பத்திரிகை நண்பர்கள், உலகம் பூரா இருக்கிற, இந்தியா பூரா இருக்கிற, தமிழ்நாடு பூரா இருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கேள்வியும் அவ்வளோ டீட்டெயிலாக கேட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ சிந்திச்சிருப்போம், அவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில் அதில் வச்சுருப்போம். அதை ஒவ்வொன்றையும் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் எல்லாரும் எழுதுனது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் படிக்க முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு கேரக்டர் பற்றி, ஒரு சீன் பற்றி, ஒரு காஸ்டியூம் பற்றின்னு அவ்வளோ டீட்டெயிலாக எல்லாரும் எழுதும்போது அந்த ரசனை மேலே மேலே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் படத்தை திரும்ப தியேட்டரில் பார்க்கும்போது நாங்கள் எடுத்த படம் தான் திரையில் பார்க்குறோமாங்கிற ஒரு கம்ப்ளீட் மேஜிக் மணி சார் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. மறுபடியும் ஒரு சின்ன பையனாக திரையில் பார்க்குற அத்தனை விஷயமும் வந்து மெய்சிலிருக்க வைக்கிற மாதிரி ஒரு அனுபவம் மறுபடியும் இருந்துச்சு. அந்த மணி சாருக்கு அதான் நான் சொன்னேன், சார் மறுபடியும் ஒரு மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இருந்துச்சு. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பெரிய நன்றி. ஏன்னா நாங்கள் படம் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பட் அந்த படத்தில் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட் அங்கே இருந்துச்சு. அதே மாதிரி ரவிவர்மன் சாருக்கு, துராதானி சாருக்கு, ஏகா, விக்ரம் ராத்தோர் சார், எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது. அண்ட் அவ்வளோ பேரோட மனசில் அவ்வளோ வருஷமாக 70 வருஷமாக ஊரை போட்டிருந்த கதாபாத்திரங்களை வெளியே கொண்டு வந்து அந்த கதையை வெளியே கொண்டு வந்து சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்த போகிறதில்ல. ஆனால் மணி சார் வந்து நான் எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குவேன், இந்த எக்ஸ்ட்ரா பலூன் நான் தூக்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எங்களெல்லாம் கூட சேர்த்து வழி நடத்தி கொண்டு வந்து இப்படி ஒரு படம், தமிழ்நாடு கொண்டாடுற ஒரு படமாக, மக்கள் எல்லாரும் நீங்கள் கொண்டாடின படமாக மாறினதுக்கு அதுக்கு எவ்வளோ நெஞ்சார்ந்த நன்றிகள் எவ்வளோ சொன்னாலும் நான் பத்தாது. இறைவனுக்கும் நன்றி, தமிழ்நாடு மக்களுக்கும், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. அண்ட் அதை நன்றி சொல்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த சுபாஷ்கரன் சாருக்கு பெரிய நன்றி. மணி சார் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், இவ்வளோ பெரிய ஒரு படத்தை எடுத்து அது நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இன்னொரு படம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம், அதுவும் உழைச்சி முடிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வரப்போகுதுங்கிறதுல இன்னுமே தைரியமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பெரிய நன்றி, இங்கே வந்ததுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது தனித்தனியாக கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கண்கொள்ளா அழகாக இருக்கணும் 2 பேரையும் வந்து சேர்த்து கூப்பிட்டோம். பிகாஸ் அந்த கேரக்டர்ஸும் அந்த மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை. எந்த விஷயத்துலையுமே வந்து அது எங்களால் பிரித்து பார்க்கவே முடியல. அதுக்காக தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ ஜெயம் ரவி சார், தேங்க்யூ. ஆனால் கார்த்தி சாருக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பயங்கரமாக ஒரே கேர்ள் ஃபேன்ஸ் நிறையா வந்ததாக கேள்விப்பட்டேன். எப்போவுமே ஆமாம், கரெக்டு. ஸோ அடுத்ததாக அதாவது வந்து நம்ம வியக்க வைக்கிற ஒரு வீரம் அண்ட் ரொம்ப ஒரு அழகு அண்ட் அடங்காத காதல், மனசை உழைக்கிற மாதிரி வந்து துயரம், வலி, இது எல்லாமே கலந்த ஒரு பேக்கேஜ் அப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் ஆதித்ய கரிகாலன். இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கிற கேரக்டர், அவ்வளோ இமோஷன்ஸ், அவ்வளோ விஷயங்கள் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு யார் கரெக்டாக இருந்தால், யாரை வந்து அந்த இடத்துல வந்து உட்கார வச்சா அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்கும் இவரோட பேர் மட்டும்தான் வந்து வரும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில்
எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஷேட், ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுத்து எல்லாத்துலேயுமே அவர் வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்து த மேன் வித் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்தை தமிழ் சினிமா மக்கள் மனசில் பிடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ஐ எம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் வெரி ஓன் சியான் விக்ரம் அவர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் ஆதித்ய கரிகாலன், அந்த ஒவ்வொரு சீனையும் பார்த்த உடனே அந்த இம்பேக்ட் எங்களுக்கு கிடைச்சது வந்து ஐ திங்க் ஒன்லி யூ கேன் டூ த மேஜிக் சார். தேங்க்யூ. தேங்க்யூ அஞ்சு, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சுபாஷ் கிரண் சார், மணி சார், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே. ரவியும் கார்த்தியும் ரொம்ப 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 அழகாக பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி ஷேரும் பண்ணிடுறேன். இட் இஸ் அ பியூட்டிஃபுல். அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாருமே உணர்ந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். இந்த சொல்கிறதுக்கு ஆக்சுவலி நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அது பத்தாது. எனக்கு அதான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம என்ன சொன்னாலும் என்ன எழுதினாலும் இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு படம் எங்களுக்கு தந்த அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நெஞ்ச நிறைஞ்ச ஒரு ஒரு அந்த ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்க ஒரு ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு படம் பண்ணுற போது. ஸோ அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன், படத்தோட வரவேற்பு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் எல்லாருக்குமே. நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கீங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு படத்தை பாரு நான் வேறு எந்த படத்துக்கும் போய் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஒருவர் எல்லாமே நான் போய் சர்ச் பண்ணதே இல்லை ஒரு ரியாக்ஷன்ஸ்க்காக. நார்மலாக ஏதோ வருதுன்னு நான் விட்டுருவேன். பட் ஐ வாஸ் கெட்டிங் ஸோ எக்ஸைட்டட். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் வீட்டில் எல்லோரும் அடுத்த படம் நீ ஆரம்பிக்கணும், இதுலேருந்து வெளியில் வான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங் வித் சச் டேலண்டட் ஆக்டர்ஸ், த க்ரூ, இவங்க எல்லாருமே தான் வந்து இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஐ திங்க் மோர் ஒரு படம்ன்றதை விட அது டெஃபினெட்லி ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷன் தான். இத்தனை வருஷமாக எல்லாமே அந்த படத்தை, அந்த கதையை கொண்டாடி, அந்த கதையை சொல்லி, அந்த கதையை இப்போது அதை வந்து ஒரு படமாக பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இந்த ஜென்ரேஷன், இத்தனை தலைமுறைகள் அதை வந்து படிச்சிருக்காங்க. இப்போ வந்து நான் யாரையாவது மீட் பண்ணேன்னா நான் 4 தடவை பார்த்துட்டேன் சார், ஆனால் புக்கு வந்து ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக படிச்சிட்டேன் சார், எல்லா புக்ஸையும். அந்த மாதிரி எல்லாமே ஆக்சுவலி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நம்ம யாருமே இப்போ வந்து புக்ஸ் படிக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு படத்தின் மூலம் நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரம் பற்றி, நம்மளோட இந்த மாதிரி ஒரு காவியத்தை பற்றி நம்ம வந்து படிக்கணும். நம்ம வந்து அது என்னதான் இருக்குன்னு படத்தையும் பார்க்கணும், அதையும் படிக்கணும்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் ஆல் கிரெடிட் கோஸ் டு மணி சார் அண்ட் சுபாஷ் கிரண் சார் ஃபார் புட்டிங் டுகெதர் சச் அ வண்டர்ஃபுல் மூவி அண்ட் மேக்கிங் பீப்புள் வாண்ட் டு டூ தட். எனக்கு வந்து ஆதித்ய கரிகாலன்னு பார்க்கும்போது எல்லாருடைய மனசுலையும் எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருந்திருக்கும். ஒரு வந்தியத்தேவனாக இருக்கட்டும், அருண்மொழிவர்மனாக இருக்கட்டும், ஒரு குந்தவையாக இருக்கட்டும், எல்லாருமே அத்தனை கோடி மக்கள் அதை படித்தவங்க வந்து அதை கேள்விப்பட்டவங்க வந்து அவங்களுக்குன்ற ஒரு கற்பனை இருக்கும். ஆனால் அந்த எல்லா கற்பனைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு முகம் இருந்திருக்கும். எங்கள்லாம் நாங்கள் ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்கிறோம் மணி சாருக்கு. ஏன்னா அந்த எல்லா முகமும் இப்போ எங்கள் முகங்களாக ஆயிடுச்சு. அந்த கேரக்டர் யோசிக்கிற போது எங்களை தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். பட் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் வந்து நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு நடிகருக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட ஒரு கனெக்ஷன் தான் வேணும். பத்திரிகை மூலமோ இல்லைங்கள் படங்கள் மூலமோ அவங்க வந்து அந்த எப்படியாவது அவங்கள ரீச் பண்ணோம். இந்த எங்களோட கதாபாத்திரங்கள் மூலம் நாங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இயல்பாக, அவ்வளோ அழகாக. அண்ட் அந்தந்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட குணாதிசயங்கள், அது வந்து ஒரு அன்பாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், வெறித்தனமாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அந்த 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 கதாபாத்திரம் மேலே இருக்க அன்பு எல்லாமே எங்களை வந்து சேர்ந்துருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு ஹம்பிளிங்காக இருந்தாலும் அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் பத்தாது. அண்ட் பத்திரிகை நண்பர் மட்டும் இல்லாமல் இந்த படம், இந்த கதாபாத்திரம் நான் பண்ணதுக்கு எனக்கு உறுத்தினே இருந்த க்ரூ, என்னோட சீன்ஸில் ஒவ்வொருத்தரும் அந்தந்த அவங்க கதாபாத்திரம் மூலம் காட்சியில் ஒரு உயிர் தந்து அந்த என்னோட கதாபாத்திரம், என்னோட உணர்ச்சிகளுக்கு, என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு அவங்களும் ஒரு பெரிய ஒரு துணையாக இருந்த என்னோட சக நடிகர்களுக்கு ஐ ஃபீல் ரியலி கிரேட்ஃபுல். அண்ட் த க்ரூ, நான் குதிரை ஓட்டுற போது அந்த தமிழ் வந்து இல்லை இப்படி ஓட்டுங்க, இந்த இடத்துல புளி இருக்குது, அந்த இடத்துல கல் இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க, அங்கே ஆரம்பித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ப்ராம்ப்டிங்காக இருக்கட்டும், அந்த டைலாக்ஸில் இருந்து ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ பாடுபட்டிருக்கோம் எல்லாருமே.
எல்லாருக்குமே தேங்க்ஸ் டு ஆல் த கைஸ் ஆன் த டீம். அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ஐ திங்க் முக்கியமாக இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி க்யூவில் நின்று அத்தனை தடவை அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு, 40 வருஷமாக தியேட்டருக்கே போகாத ரொம்ப வயசானவர்கள்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இது வந்து உங்களுக்குலாம் நான் நன்றி சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த தகுதி இருக்கா என்ன உரிமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது வந்து எங்கள் படம்னு இல்லாமல் இது உங்கள் படமாகவும் ஆக்கிட்டீங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஆஸ். தேங்க்யூ மணி சார். ஒன்ஸ் அகெயின் எப்பவுமே ஐ கேன் நெவர் ஸ்டாப் தேங்க்யூ யூ, த கிரேட்டஸ்ட் சுபாஷ்கர் சார். தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் ஃபில்ம். தேங்க்யூ சார். அண்ட் அடுத்த பாகத்தில் இன்னும் எங்களோட விக்ரம் சார் என்னென்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். இதுலேயே எங்களால் வந்து அந்த எஃபெக்ட்லேருந்து வெளில வர முடியல. ஐ நோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கனவுகள் இருக்கும். பெருசாக கனவு கண்டால் தான் அதில் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து பலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளோ கனவு காணுவோம், அதில் நிறைய விஷயங்கள் நடக்கும், பெரிய கனவுகள் காணுவோம். ஆனால் ஒரு பெரிய மனிதர், பெரிய தமிழ் சினிமாவில் பெரிய இடத்துல இருக்கிற மனிதர் ஒரு கனவு கண்டார் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது நிஜமாகும் போது தான் இப்படி தான் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காவியத்தை கொடுத்த ஒருவர், அதாவது ஒவ்வொரு படமுமே அவரோடது நம்ம காவியமாக தான் வந்து பார்த்துருக்கோம். தமிழ் சினிமாவில் அது காவியமாக தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு படமா, இவ்வளோ சிம்பிளாக எடுக்க முடியுமா, இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு ரசித்து ஒவ்வொரு காவியத்தையும் பார்த்துருக்கோம். அவர் ஒரு காவியத்தையே நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக இதை காலத்துக்கும் நாங்கள் வந்து அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்படுறோம். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் மூவி மணி சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் இப்பெல்லாம் முதல்ல வணங்கிக்கிறேன். இது அமரர் கல்கி அவருக்கு தான் முதல் நன்றி. இது படித்த ஒவ்வொரு வாசகர்களும் ஒவ்வொரு கனவு இருக்குது இதை பற்றி. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரால் எழுத முடியும். அதை வந்து படமாக செய்யணுங்கிறது வந்து ஒரு பேராசை. நான் அந்த பேராசைப்பட்டுட்டேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து ஆமோதிச்சு இதுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. சுபாஷ்கரன் சார், தேங்க்யூ சார். சுபாஷ்கரன் சார், நான் வந்து இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். 2 நிமிஷத்தில் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ இல்லாட்டி இது நடந்திருக்காது. தேங்க்யூ சார். எல்லாம் கூட இருந்த நடிகர்கள், நடிகைகள் எல்லாரும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அவங்க இல்லைன்னா நிச்சயமாக இது பண்ணியிருக்க முடியாது. அதுவும் கரோனா காலத்தில் வந்து இவ்வளோ ட்ரபிளுக்கு நடுவில் யாரும் ஜாஸ்தி வெயிட் போடாமல் கேர்ஃபுல்லாக இருந்ததுக்கு நன்றி. இந்த பாத்திரமாக மாறினதுக்கு ரொம்ப நன்றி. அந்த கூட வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், எவ்ரி பர்சன் இன்க்ளூடிங் கார்பெண்டர், மேக்கப் டீம், எல்லாருக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஷூட்டிங் முடித்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ பேர் இதுக்கு வேலை செய்கிறாங்கன்னு. இது வந்து எனக்கே பயம் வந்துடும் சில சமயம் அது பார்க்கும்போது. இவ்வளோ பேரை சேர்த்து ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்பி வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குதுன்னு தோணும். அது எப்படி பூர்த்தி செய்ய போகிறோன்னு தெரியாது. அதனால அடுத்த வேலைக்குள்ளே போயிட்டு அது மறந்துடும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப வெரி பிக், வெரி 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 பிக் தேங்க்யூ. அவங்க வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க, பின்னாடி தான் வேலை செய்கிறாங்க. பட் தேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ட்ரெமெண்டஸ் டு த ஃபிலிம். தேங்க் ஆல் ஆஃப் தெம். அண்ட் தேங்க் யூ லேடி
ladies and gentlemen from the press. Thank you so much. I don't have words to say. I can only wish and thank you from my heart.